ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் பரிமாறி வருகிறேன். பொதுவாக எனக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள், எனது அனுபவத்தில் ஏற்பட்டக்கூடிய அனுபவத்தையும் அது மட்டுமின்றி பல்வேறு ஜோதிட நுணுக்கங்களையும் உங்களிடம் பகிர்ந்து வரக்கூடிய நான் சர்வ கிரகங்களின் லீலைகளை பற்றி, அதாவது இன்று அதிகப்படியான தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களில் விஞ்சி நிற்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான். மக்கள் பொதுவாகவே பார்த்திக்கின்றால் நமக்கு ஒரு கெடுதி நடக்க போகுதுன்னு நினைச்சாலே மக்களுக்கு அனைவருக்குமே ஒரு பய உணர்வு இயற்கையாகவே ஏற்பட்டு விடுகிறது. பொதுவாக இன்றைய சூழ்நிலையில் பலவிதமான விஷயங்கள், அதாவது ஒரு நல்ல ஒரு சுபகாரியங்களும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளும் ஒருவரது வாழ்வில் அரங்கேறுவதற்கு, அதாவது நடைபெறுவதற்கு எந்த வகையில் தடங்கல்கள் அதிகப்படியாக இருக்கிறது என பார்க்கின்ற பொழுது அது சர்வகிரகமான ராகு பகவானாலையும் கேது பகவானாலையும் தான். அப்படிப்பட்ட ராகு பகவான் கேது பகவான் ஒருவர் ஜாதகத்தில் எந்தெந்த பாவங்களில் இருந்தால், எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால், என்னென்ன கிரக சேர்க்கப்பட்டிருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை உண்டாக்குகிறது என்பதனை பற்றி உங்களிடம் தெளிவாக நான் பேசி வருகிறேன். அந்த வரிசையில் ஒவ்வொரு பாவத்திலும் ராகு கேது இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி பேசுகின்ற பொழுது இன்று உங்களிடம் ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் ராகு கேது இருந்தால் நல்லதா கெடுதியா என பேசுவதை போன்று, அதாவது உங்களிடம் பேசுகின்ற பொழுது குறிப்பாக 10இல் ராகு இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். அதுபோல கேது பகவானும் 10இல் இருப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் அந்த ராகு நின்ற வீட்டதிபதி எப்படி இருக்காரு அதை பற்றி தான் பலனே. திருப்பி அந்த அந்த கிரகங்கள் நின்ற வீட்டதிபதி எப்படி இருக்காரு, அப்படிப்பட்ட பலன்கள் சொல்லுகின்ற பொழுது உங்ககிட்ட சொல்லினே இருக்கு. நான் அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கிறது. பொதுவாக ராகு நின்ற வீட்டதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால், அதாவது 10இல் ராகு அமைப்பெற்று அந்த வீட்டதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால், ஒருவரின் ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் நட்பலன்கள் ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்றாலும், அந்த ஏற்படக்கூடிய நட்பலன்கள் என்பது பன்மடங்கு உயர்ந்து, பல மடங்கு பன்மடங்கு உயர்ந்து எதிர்பாராத யோகத்தினை தரும், திடீர் அதிர்ஷ்டத்தை தரும். அந்த திடீர் அதிர்ஷ்டத்திற்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகமாக ராகு பகவான் விளங்குகிறார். பொதுவாக ராகு பகவான் கொடுக்க ஆரம்பித்தால் அந்த கொடுக்கக்கூடிய பலனை தரக்கூடிய லாபங்களை வர்ணிக்க முடியாதுன்னு சொல்றான். வர்ணிக்க முடியாது, தாராளமாக தரக்கூடிய ஒரு சுபாவம் கொண்ட கிரகம். தாராளமான எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு 10 ரூபா எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல 1000 ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு பன்மடங்கு நட்பலன்களை வழங்கக்கூடிய கிரகமாக ராகு பகவான் விளங்குகிறார். அப்படிப்பட்ட ராகு பகவான் நின்ற வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மிக சிறப்பான பலன்கள், கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமையப்பட்டாலும் சிறப்பு மிகுந்த பலன்கள், எந்த விதத்திலையும் குறையோ தடங்களோ பிரச்சனைகளோ கிடையாது, சிறப்பு மிகுந்த பலன்கள் உண்டாகும். அந்த ராகு நின்ற வீட்டதிபதி பலகீனமாக போய்விட்டால், நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ போய்விட்டால் நட்பலன்களை அடைவதில் தடை தாமதங்கள் இடையூறுகள் ஏற்படும். அது மட்டுமின்றி ராகு 10இல் அமையப்பட்டு அந்த வீட்டதிபதி நீச்சம் பெற்று விட்டாலோ 6, 8, 12 மறைஞ்சிட்டாலோ, 12 இருந்தால் வெளிநாடு யோகம், அது அடுத்த விஷயம். 6, 8 மறைஞ்சிருந்தாலோ அவங்க கண்டிப்பாக முதலீடு செய்து தொழில் செய்யக்கூடாது. முதலீடு பலகீனமாயிட்டால், 10ஆம் அதிபதி பலகீனமாயிட்டால் தொழில் செய்யக்கூடாது. இருந்தால் அந்த 10இல் ராகு அமைஞ்சு அந்த 10 ராகு நின்ற வீட்டதிபதி பலகீனமாயிட்டால் ராகுவோட திசையோ ராகுவோட புத்தி நிறைய சமயத்தில் முதலீடுகள் செய்யக்கூடாது. முதலீடுகள் செய்தால் நஷ்டங்களும் இழப்புகளும் தான் ஏற்படும். அதுவே ராகு நின்ற வீட்டதிபதி நல்ல ஒரு ஆட்சியோ உச்சமோ பெற்றோ, கேந்திர திரிகோணத்தில் அமைய பெற்றோ, பரிவர்த்தனை பெற்றோ நல்ல பலமாக இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தினை வர்ணிக்கவே முடியாது. அவங்க எதையாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பானது யாருமே எதிர்பார்க்க முடியாது, யாருமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா அது பல லட்சம் பல கோடிக்கு அது வழிவகுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். பொதுவாக ராகு நின்ற வீட்டது 10இல் ராகு அமைப்பட்டு அந்த 10இல் அமையக்கூடிய ராகு நின்ற வீட்டது பலகரமாக இருந்துட்டான்.
நல்ல யோகங்கள் இருக்கும். அதுபோல 10ல் ராகம் ஏற்பட்டு அந்த வீட்டதிபதி நீச்சம் பெற்று பங்கம் அடைந்து விட்டால், பலமான நீச்ச பங்கராஜம் ஏற்பட்டால் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் சந்திப்பாங்க. தொடக்கத்தில் நிறைய போராட்டங்கள் சந்திப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்றால் விபரீத ராஜயோகம் என்ற நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருந்தால், ராகு நின்ற வீட்டதிபதி 10ஆம் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருந்தால், முதல்ல வாழ்க்கையில் முற்பாதியில் சில தடங்கள் சந்தித்தாலும் பிற்பாதியில் பல லட்சங்கள் பல கோடிகளை பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். அடுத்து கேது பகவான் 10ல் இருப்பது நல்லதா கெடுதியான்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவான் 10ல் இருப்பது நிதானத்தையும், அது மட்டும் இல்லாமல் இதுலையுமே நிதானித்து செயல்படக்கூடிய வைக்கும். பொதுவாக 10ல் கேது அமைப்பட்டிருந்தால் எதிலுமே எதிர்நீச்சல் போட்டு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். எதிலுமே ஒரு மந்தமான சூழ்நிலை கொடுக்கும். ஒரு நிலையான தொழில் அமைவதற்கு சில தடங்கல்கள் சில தடைகள்லாம் கொடுக்கும். அந்த வீட்டதிபதி பலமாக இருந்தால், அந்த வீட்டதிபதி நல்ல ஆட்சியோ உச்சமோ 10ஆம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் நட்பலன்கள் ஏற்படும். 10ல் கேது அமைப்பெற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்றால் சமயம் சார்ந்த தொழில், அவங்க என்ன சமய ஜாதியோ என்ன ஜாதின்னு சொல்கிறத விட என்ன சமயத்தில் இருக்காங்களோ சமயம் சார்ந்த தொழில், ஆன்மீக பணி, தெய்வீக பணி போன்ற அந்த 10ல் ராகு கேது அமைப்பெற்றது கேதுவோட திசையோ புக்தியோ ஜாதகருக்கு வந்தால் சமயம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய அமைப்பு, ஆன்மீகம் தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு போன்றவை கொடுக்கும். கேது பகவான் மருந்து தொடர்புடைய விஷயத்திற்கு கூட அதிபதி ஆவார். மருந்து ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது, அதாவது மருந்து ரிலேட்டட் சம்மந்தப்பட்டதுக்கு கேது பகவான் அதிபதி என்பதனால் இந்த 10ல் கேது அமைப்பற்று இந்த கேதுவோட திசை அல்லது புக்தி வந்தால், கேதுவோட ஆதிக்கம் கொண்ட தசாபுக்தி வந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மருந்து தொடர்புடைய தொழில் நடப்பதற்கான தொழிலும் மருந்து தொடர்புடைய துறைகளில் பணிபுரியக்கூடிய அமைப்பும் உண்டாகும். பொதுவாக 10ஆம் வீட்டில் ராகு கேது ஆகிய கிரகங்கள் இருப்பது பெரும்பாலும் நட்பலனை தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் அந்த 10ல் அமையக்கூடிய ராகு கேதுவுக்கு நின்ற வீட்டதிபதி பலமாக இருப்பதும், அந்த 10ல் அமையக்கூடிய ராகு கேதுவை குரு போன்ற சுப கிரகங்களுடைய பார்வை ராகு கேதுக்கு இருப்பதும் நல்ல ஏற்றத்தையும் உயர்வையும் உண்டாக்கும். பொதுவாக 10ல் அமையக்கூடிய ராகுவானவர் பகைப்பட்டு இருப்பதும் பகை வீட்டில் இருப்பதும் சாதக பலன்களை தருவதற்கு சில தடங்களை உண்டாக்கும். குறிப்பாக பெரும்பாலும் பார்க்கின்ற பொழுது அந்த 10ல் உள்ள ராகுவானவர் சிம்மராசி சூரியனுடைய வீட்டில் இருப்பதும் சூரியன் சேர்க்கப்பட்டு ராகு இருப்பதும் சில தடங்கல்களை உண்டாக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு உண்டானவங்களுக்கு சில சோதனைகள், வாழ்க்கையில் சில சோதனைகள் முடிந்தவரை பார்த்திங்கன்னா பெற்றோரிடம் கருத்து வேறுபாடுகள், தந்தை வழி உறவினர்கள், அரசாங்க வழியில் கூட நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடைவதற்கு சில தடங்கல்கள் இடையூறுகளாம் உண்டாகக்கூடிய ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலை உண்டாகும். மற்றபடி பெரும்பாலும் 10ல் உள்ள ராகு நல்ல அனுகூலத்தை தான் தருகிறது. நேயர்களே, இதுவரை 10ஆம் வீட்டில் ராகு கேது அமைய பெற்றால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.